ஒரு அழகான சிறிய கிராமம். பச்சை பசேலென வயல்கள், அழகாக ஓடும் அருவி. அந்த கிராமத்தில் 2 சிறுவர்கள் வாழ்ந்தார்கள். இவன் ராமு. ராமு ஒரு சுறுசுறுப்பான சிறுவன். அவன் தினமும் சீக்கிரம் எழுந்து படிப்பான். பாடங்களை கவனமாக முடிப்பான். இவன் சோமு. சோமு சோம்பேறியானவன். தாமதமாக எழுவான். வீட்டுப் பாடங்களை மறந்து விடுவான். பள்ளியில் ராமு கவனமாக கேட்பான். ஆசிரியர் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்வான். ஆனால் சோமு தூங்கிக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் மாலை ராமு சோமுவை விளையாட அழைத்தான். முதலில் தயங்கிய சோமு பிறகு மகிழ்ச்சியாக சேர்ந்தான். விளையாட்டுக்கு பிறகு ராமு சோமுவை சேர்ந்து படிக்க அழைத்தான். அன்று முதல் சோமு சீக்கிரம் எழுந்தான். அவனது படிப்பு மெதுவாக முன்னேறியது. இப்போது ராமும் சோமுவும் நல்ல நண்பர்கள். படிப்பையும் விளையாட்டையும் பகிர்ந்தார்கள். நல்லவனாக இருப்பதும் நல்லதை செய்வதும் சுற்றுப்புறத்தை இன்னும் அழகாக்கும்.